வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும். இந்த மாதிரி எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன். போன 2ஆம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமா இருந்தது. இந்த வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமா பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்க கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளவு பேர் என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பு முத்தங்களும் அவருக்கு. அதாவது பேரை மாத்தினது அதான் ஆக்சுவலா அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையுமே பேரை வச்ச ராசி பாருங்க. இது வரைக்கும் ஒரு படத்துல நடிச்சேன், இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன், நண்பனா போய் பேசியிருக்கேன். ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க. இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார், அழகா என்னை பத்தி பெருமையா பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். ஜாக்குவார் தங்கம் சார், அவரை அழைச்ச உடனே ஒரு மேடையில ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினாரு. என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன். 73 அப்படின்னாரு. 73 வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணா அப்ப நம்மலாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறினதுக்கு அப்புறமா கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேசும்போதுதான் சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோ பீடியில பாக்குறேன், நான் கண்டிப்பா ஒரு 250-300 வருஷம் வாழ்வேன் தம்பி அப்படின்னு. 250-300 ஏன்னா ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடிச்ச விழாவுக்கும் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்திருக்க ஹெல்த் ரிலேட்டடா அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இன்னைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதா தண்டாக எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டிட்டு இருந்தேன். இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சிட்டு தான் இருக்கேன். அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் 2 பேர்கள். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு இருக்காங்க சார். அது அவங்களோட பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய படங்கள் 10-15 தான் ஒரு வருஷத்துக்கு வருது. மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டு இருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியா ஜெயிச்சு பெருசா வந்தா இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமா இந்த தயாரிப்பாளர் ராமு அண்ட் டீம் அதுக்கு மாற்றணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சிருக்காங்க. கூட்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்துல நடிச்சவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்கு. அவ்வளவு பேரை வச்சு கட்டி தேனி போட்டிருக்காரு அவரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தா 40 பேர். எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை. ஓடிட்டுதான் வடவழியில கேமரா வச்சாருன்னா போரூர்லதான் ஆட்கள் நிற்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இயக்குனர் தனசேகர் சார். இந்த ஆக்சுவலா இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம். ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரியல. பிஆர்ஓ கோவிந்தா சார் இவர் தான் டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே வேர்த்து சொட்ட வர்றாரு சார். அவரு விழாவுக்கே வேர்த்து சொட்டி இருந்தாலும் படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே சிந்திருக்காரு போல இருக்கு அவருக்கு. அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமா அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச கௌசிக், பிரணா, சசி அத்தனை பேரும் இவங்க எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு. இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த டயத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். எல்லாம் ஜென்ரலா அந்த சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு என்னைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் எடுத்துக்க மைண்ட்ல. என்னன்னா அவர் ராமராஜன் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், முரளி சார் யாரை பத்தியும் கவலை இல்லை. என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும், அது யார் வேணா நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி
அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார். அது மாதிரி இந்த படத்துல பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம், ஒரு படம் உங்கள் திறமைதான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும். அது வந்து நடிகர்ல இருந்து சொல்ல, கேமராமேன்ல இருந்து டிசைனர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும், கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினைச்சாக்க அங்க ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது. அதனால நல்லா உழைங்க. ஒரு சின்ன படத்தை பெரிய படமா ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு. ஸோ அப்படி நம்ம உழைச்சோம்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பாரு, டைரக்டர் நல்லா இருப்பாங்க, அடுத்த படத்துல நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். ஸோ சின்சியரா உழைப்போம், சிறப்பான விஷயங்களை அடைவோம். பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமா பேசப்பட்டு ஒரு பேங்கா மாறுறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்து. தேங்க்யூ. படுறேன். பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே படம் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது பெரிய படம், பிரம்மாண்டமான படம், ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேசி கேட்டு நான் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன். என்ன சார் எங்கள் மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஆனால் வந்தப்போ தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அந்த அளவு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், பிரம்மாண்டமாக தெரியும் சார். உண்மையிலே கௌஷிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமா போவீங்க. இப்போ எல்லாம் பெரிய இடத்துல தான் இருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போங்க. கௌஷியெல்லாம் கூட வச்சுக்கோங்க, நல்ல நடிகர், நல்ல நம்பிக்கையான நண்பர், அதை வச்சுங்க. அதே தயாரிப்பாளர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. வேட்டையாடுறவர் முதல்ல வந்து ஒரு பேசுறவர் வேட்டையாடிட்டு போயிட்டாரு, பின்னாடி வந்து அப்படி கூட இருந்து அப்படியே 2 வார்த்தை நன்றிகள் வணக்கம் சொல்லிட்டு சிங்கங்கள், பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி 2 பேருமே கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன், மிக பிரமாதமான இசையமைச்சிருந்தாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் படம்னாரு, நம்பவே முடியல, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் போது பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமில்லை, பல வெற்றி படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர், நல்ல மனிதர், கடவுளுக்கு நிகரான அந்த மனிதர் வந்திருக்காரு. உண்மையிலே அவரை நம்ம பாராட்டுறதா இருக்கு. ஜாவானவே ஜெய ஜா விய வா, வெற்றி எனக்கு வாணி கூப்பிடுற மாதிரி ஜாவானி பேர் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும். எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். பின்னாடி கல்பிருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, அந்த பேரை நிச்சயமா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்க சித்தர் மூலமா கேட்டுக்கிறேன். மேல வாழ்த்துக்கள். கௌசிக் ஹீரோ, உண்மையிலே ஒரு அற்புதமான பையன். அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சண்டையா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடிக்க பாருங்க, நினைச்சு பார்த்தா கூட ஆட முடியாது. அந்த அளவு பவர்ஃபுல் டான்ஸ், அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங், எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்தாரு, கோபால் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் அவர் பிறக்கல, கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஹைட்டுக்கு வந்துட்டாரு. சி என்னோட ஹைட்டு மேலே வந்துட்டார். வாழ்த்துக்கள். வில்லனா நடிச்சிருக்காரு, வேலையடி இருப்பார் போல் இருக்கு. சால்வை போட முடியாது, ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு. உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் நடிப்புலேயே அந்த வேறு உயர்ந்து உலகத்தில் திரையுலகில் இப்படி உயர்ந்து மனமாற வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ அவருக்கு சால்வே போடலாமா? வாங்க சார், போடுங்க. பிஆர்ஓ வரைக்கும் போடல, அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் சார். போங்க, முன்னாடி வாங்க. நடிகர் எல்லாரும் பார்த்தேன், அவருக்கும் ஒரு கை தட்டலாம். நாளை ஹீரோ. உண்மையிலே அவருக்கு அந்த அன்பே பாசம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 1000 டைரக்டர் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ அனுபவம். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளெல்லாம் நிச்சயமா ஜெயிச்சே தருவாங்க. திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலியமா சினிமாவுக்கு வந்து அப்போ குள்ளமா இருக்கிறேன், சண்டை யாரும் தராம திருப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கனி படம் ஃபைட் மாஸ்டர் சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டைகளில் சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை குங்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்ல போனோம்னா இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு டாப், அந்த அளவுக்கு பயிற்சி, முயற்சி, வெற்றி, ஒழுக்கம், இது அத்தனையும் நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்குமே எனக்கு சொல்லுவாங்க,
தர்மர் கதையும், பீமன் கதையும், அர்ஜுனன் கதையும், கிருஷ்ண பரமாத்மா கதையும், ராமர் கதையும் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு அப்பவே 4 வயசுல 5 வயசுல அப்படியே இருந்தேன். அப்புறம் எங்கள் வாத்தியார் தட்சாமூர்த்தி ஆச்சாரியர், அவர் சிலம்பத்தில் செடி வச்சு வடமக்கல்லில் பல வேலையில் வல்லவர் சித்தர். இப்போ தான் 118 வயசுல தான் சமாதியானார். அவர்கிட்ட நிறைய யோகத்திலையும் வடமக்கலைகளும் நிறைய கலைக்கிறதுக்கும் அவரும் நியாயத்தை படி சொன்னார். புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அவரும் என்கிட்ட நியாயத்தை படி சொல்லியிருந்தார். அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது, உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன். என் பையனே தப்பு செஞ்சா தப்பு தான் தூக்கி தூர போட்டுவேன். ஏன்னா விஸ்வாமித்திர மாதிரி நான் வேற மன்னிச்சுட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரி ஆளு. இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா, இதில் வந்து எக்ஸசைஸை பற்றி, உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு, அந்த ஒரு அக்கா எழுதினாங்க பாட்டு. அக்கா தானே? எங்க அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அக்கா எழுதிக்கிறவங்க ஜோக்காங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ணுவோம் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதை உயிர் ஊட்டினவர் கௌசிக் தம்பி. அது மாதிரி சண்டை பயிற்சி முருகன், SR முருகன் வந்திருக்காருல, அது வாங்க தம்பி, அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார். அது உயிரை கொடுத்து வேலை செஞ்சார். சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவர், யார்கிட்ட அகர்ந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர், என்னோட மாணவர். ஜாவா சார் சொல்லும்போது சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் உழைப்பு மட்டும் தான் உழைச்சிருந்தேன். கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் உட்கார்ந்து மாட்டேன், நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் தான் குள்ளமாக இருப்பேன். என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த் வந்து NTR, அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோட ஃபைட்டு பிடிக்கும் அவருக்கு. நான் செய்கிற ஸ்டைல பண்ணுவேன். NTR நான் எந்த தான் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன், சுருள் சலம சுத்தலாம். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன எனக்கு உட்கார்ந்துடல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அத்தனையும் சொல்றேன், அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியா நீங்க வருவீங்க. எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாக உழைச்சானா யாருக்கும் தோல்வியதே இல்லை. இந்த படத்துல ஒருத்தன் அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும். நான் வாழ்வது இல்லை, நாமே வாழ்ந்தாதான் உலகம் நல்லா இருக்கும். அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உலகத்திலேயே வந்து இந்தியனா பிறகு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லயும் என்னதான் சண்டை போடுவாங்க, நம்ம எப்படி இருக்குன்னு தெரியும். அதுல தமிழனா பிறந்தா அது தெய்வ பிறகு. தமிழனா பிறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வ பிறகு. இன்னைக்கு சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, ஜெயஹிந்த். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியா மக்கள் கிட்ட ரீச் ஆகி அதுல ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாம போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அது நல்லபடியா அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதுல ஒரு ஹீரோயினா ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடிச்சேன். அது கூட ஒர்க் பண்ணின JP சார் வந்து அங்க இருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதே படத்துல அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றது நான் முழுமையா நம்புறேன்.
ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தாரு, நட்டி சார் ஹீரோவா வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவா இருக்கு. இதுக்கு இன்னும் மேல்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். படத்துல ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இங்கே டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல இருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், அது போர்டு அடித்தோம் எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்ல இருக்கீங்க. வாய் வழியாக வெளியே வரனால எல்லாரும் இங்கே இருக்கீங்க. யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரியாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ.